வணக்கம் உறவுகளே. மயிர் மனிதனுக்கு மேட்டரா? தலைமுடி ஒரு வயதுக்கு அப்புறம் கலண்டு மனிதனுக்கு சொட்டை விழுவது இயற்கை தான், குறிப்பாக ஆண்களுக்கு. ஆனால் சினிமா துறையில் இருக்கும் நடிகர்களுக்கு தலைமுடி உதிர்ந்து சொட்டை விழுந்தால் அவர்களது மார்க்கெட் குறைந்து விடுமா என்ற கேள்வி இருக்கிறது. அவர்கள் சினிமாவில் நடிக்கும் பொழுது விக் வைத்துத்தான் ஒவ்வொரு பாத்திரத்தையும் அவர்கள் நடிக்கிறார்கள். ஆனாலும் அவர்களது இயற்கையான தலைமுடி உதிர்ந்து சொட்டை விழுந்தால் அவர்கள் பப்ளிக்கில் வரும்பொழுது அவர் சொட்டை தலைதான் என்று அவரது ரசிகர்களுக்கு புரிந்துவிட்டால், அந்த உண்மை தெரிந்துவிட்டால் அவர் மீது இருக்கிற கிரேஸ் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உறவுகளே. மக்கள் திலகம் எம்ஜிஆர் கூட பொது வழியில் வரும் பொழுது எப்போவுமே குல்லா அணிந்திருப்பார், கண்ணுக்கு கருத்த கண்ணாடி போட்டிருப்பார். அவரது நிஜ ஹேர் ஸ்டைலை பொது வழியில் யாரும் கண்டதில்லை. அதே மாதிரி அவர் கருப்பு கண்ணாடி அணிவதால் கருணாநிதியும் பிறகு கருப்பு கண்ணாடி அணிய தொடங்கினார். மேடையில் அவர்கள் கருப்பு கண்ணாடி அணிந்து அமர்ந்திருந்தால் அவர்கள் யாரை பார்ப்பது என்பது யாருக்குமே புரியாது என்று ஒரு அட்வான்டேஜ் அவர்களுக்கு இருந்தது. இன்று முதல்வராக இருக்கும் ஜோசப் விஜய் அவர்கள் ஒவ்வொரு வேடத்துக்கும் விக் பாவித்தார் படத்தில். அவருக்கு நிஜமான தலைமுடி இப்பொழுது உதிர்ந்து போயிருக்கிறதா, அவருக்கு சொட்டைத்தலை வந்து விட்டதா என்றொரு கேள்வி எல்லா ரசிகர் மனதிலும் இருக்கிறது. ஏனென்றால் யாரும் அவரை சொட்டை தலையுடன் பொது வழியில் இன்று வரை கண்டதில்லை. ஒரு நடிகருக்கு சொட்டைத்தலை இருந்தால் அவனது கிரேஸ் குறைந்துவிடும் என்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் ஒரு முதல்வருக்கு சொட்டைத்தலையா இல்லையா என்பது அந்த நாட்டில் இருக்கும் மக்களுக்கு ஒரு கவலையா இல்லையா என்றால், ஜோசப் விஜயை பொறுத்தவரை அவர் கவலைப்படுவதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் முதல்வராக வருவதற்கு முன்பர் ஒரு மேஸ் நடிகர். சொல்கிறார்கள், முதல்வராக வந்தாலும் இப்பொழுதும் அவர்கள் நடிகராகத்தான் நடந்து கொள்கிறார் என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதனால் அவரது நிஜ தலைமுடியை பப்ளிக்கில் அவர் காட்ட மாட்டார், அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு என்று நான் நினைக்கிறேன் உறவுகளே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது நிறத்தையோ தனது நரைத்த அல்லது சொட்டை தலையையோ எந்த காலத்திலும் பப்ளிக்கில் மறைத்ததில்லை. அது அவரது துணிச்சலான செயல் உறவுகளே. எல்லா நடிகர்களும் தலையை ஒழுங்காக வாரி விட்டுத்தான் வெளியில் வருவார்கள். சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் வாரிய தலையை கலைத்து விட்டு வெளியே வந்து ஒரு சாதனை நிலத்தியவர். அந்த வகையில் அவரை பாராட்டலாம் உறவுகளே. கமலஹாசன் இப்போ கூட மேக்கப் இல்லாமல் வெளியே செல்ல மாட்டார். சத்யராஜுக்கு நடிக்க வரும் பொழுதே சொட்டைத்தலை இருந்தது எனக்கு தெரியும். அவரும் தனது சொட்டைத்தலையை பப்ளிக்கில் மறைத்ததில்லை. கவுண்டமணி, செந்தில் போன்றவர்களுக்கும் சொட்டைத்தலை இருந்தது. அவர்களும் பொதுமக்கள் மத்தியில் அதை மறைத்ததில்லை. நடிகைகள் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்வார்கள். அவர்கள் இடுப்பு பகுதிகளில் எல்லாம், ஈவன் கன்னங்களில் கூட, கழுத்தில் கூட அவர்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்வார்கள். ஆனால் வெளியில் சொல்ல மாட்டார்கள். நயன்தாரா போன்ற நடிகைகள் எல்லாம் செய்து கொண்டார்கள் என்ற செய்தி. அது மட்டுமல்ல உறவுகளே, நடிகர்கள் கூட பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்கிறார்கள், வெளியில் சொல்ல மாட்டார்கள். பிரபுதேவா, ஏன் ஜோசப் விஜய் கூட தனது முகத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு காலத்தில் செய்து கொண்டார் என்ற செய்தி உண்டு உறவுகளே. எது எப்படியோ அது அவர்களது தொழில் சார்ந்த விஜயம். அஜித் குமார் ஒரு காலத்தில் டயட் பண்ணி ரொம்பவே மெலிந்தார். ஆனால் அவர் அளவுக்கு மீறி மெலிந்ததால் கொஞ்சம் அவரை பார்ப்பதற்கு ஒரு ஒட்டாக இருந்தது. பிறகு அவர் பழமையான உடல் பாகுக்கு திரும்பி விட்டார். நடிகர்கள் கல்யாணம் செய்து கொண்டால் அவர்களது மார்க்கெட் குறையுமா? அதில் உண்மை இருக்கிறதா? ஓரளவு உண்மை இருக்கிறது உறவுகளே. குறிப்பாக நடிகைகள் கல்யாணம் செய்து கொண்டால் அவர்களை கனவு கண்ணியாக நினைத்து கொண்டு பல நாள் சந்தோஷப்பட்ட இளைஞர்களுக்கு ஒரு கவலையாகத்தான் இருக்கும். அதனால் அவர்களது மார்க்கெட் குறைய வாய்ப்பு இருக்கிறது.
நடிகர்களுக்கும் அது கொஞ்சம் பொருந்தும். அதே மாதிரி சொட்டை விழுந்தால் அதை பொதுமக்கள் மத்தியில் மறைப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அதை மறைக்காமல் இதுதான் எனது இயற்கையான தோற்றம், நீங்கள் விரும்பினால் என்னை பார்த்து கொள்ளுங்கள், பொது வழியில் நான் சினிமாவில் கேமராவுக்கு முன்னால் நடிக்கும் பொழுது மேக்கப் போட்டு விக் வைத்து நடித்து கொள்ளுவேன், அது அந்த பாத்திரத்தை பொறுத்தது என்று சில நடிகரால் மட்டும்தான் துணிந்து சொல்ல முடியும். உறவுகளே, மொத்தத்தில் நடிகருக்கு மயிர் இஸ் அ மேட்டரா என்றால் எஸ், மயிர் இஸ் மேட்டர் தான். ஆனால் முதல்வருக்கு மயிர் இஸ் அ மேட்டரா என்றால் அது கேள்விக்குரிய விடயமாகவே விட்டு விடுவோம் உறவுகளே.